விஜய் கூட்டணிக்கு வருவார் என்றால் பாஜகவை எடப்பாடி பழனிசாமி கழற்றி விடுவார் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன், விஜய் தலைமையில் கூட்டணி அமைக்க எடப்பாடி பழனிசாமி தயாராகிவிட்டார் எனவும் அந்த அளவிற்கு அதிமுகவை தரம் தாழ்த்தி விட்டார் எனவும் கூறினார். அதிமுக கூட்டத்தில் தாவேக கொடி அசைப்பதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி பேசியது ஏமாற்றும் செயல் என்றும் அவர் தெரிவித்தார். தங்கள் கூட்டங்களில் அதை கூட சரியா செய்ய தெரியல. அதில் நான் பார்த்தேன், இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையத்தில் நினைக்கிறேன், அந்த கூட்டத்தில் ஒரு ஏடிமிக்க டிஷர்ட் போட்டு தாவேகா கொடியை தூக்கி பிடிக்கிறாங்க. ரொம்ப அரசியலில் ரொம்ப தரம் தாழ்ந்து பழனிசாமி கம்பெனி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிமுக கூட்டணி பலவீனமடைந்துள்ளதாகவும் அதனால்தான் தாவேகா தங்களோடு இருப்பதாக இபிஎஸ் காட்டிக் கொள்வதாகவும் டிடிவி தெரிவித்தார். ஒருவேளை தாவேகா கூட்டணிக்கு வந்தால் பாஜகவை கூட எடப்பாடி பழனிசாமி கழற்றி விடுவார் என்றும், வருகின்ற தேர்தலில் அதிமுக 15%க்கும் கீழ்தான் வாக்கு பெறும் என்றும் டிடிவி தினகரன் கூறினார். எதுக்கு வெளில முடியாதீங்க, வந்து என்னெல்லாம் பாஜகவுக்கு எதிராக பேசினீர்கள், பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று என்னெல்லாம் பேசினீர்கள். இப்பயும் சொல்ற, பழனிசாமி நண்பகத்தன்மையற்றவர், துரோகத்தை தவிர அவருக்கு வேற எதுவும் தெரியாது. இப்பயும் அவருக்கு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தா பாஜக கூட கழட்டி விட தயாராக இருப்பார் என்பது. ஆனா விஜய் வருவாரா என்பது தெரியவில்லை. அதிமுகவில் பொதுக்குழுவின் பயனாளிகளாக தான் உறுப்பினர்கள் உள்ளனர் என்றும் தெரிவித்த டிடிவி தினகரன், உண்மையான அதிமுக தொண்டர்கள் வெளியில் உள்ளனர் என்றும் இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு உள்ளதாகவும் கூறினார்.